السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியம் பொருந்திய ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் அற்றா கருணையும் அண்ணல்கள் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபிய ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த இறை மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துவதற்காக இறைவன் மத்தியிலிருந்து அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்றுபடும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இம்மையிலும் அருமையிலும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஏகப்பட்ட படைப்புகள் இந்த பூமியில் இருந்தாலும் இறைவனுடைய படைப்பின் மிக பெரும் சான்றாக இறைவன் சொல்லக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட விஷயங்களிலேயே மிகவும் மேன்மையானதாக மனித படைப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மை அடைய செய்திருக்கிறோம். அல்லாஹுவால் எத்தனையோ பல உயிரினங்கள், பொருட்கள், பல்வேறு விதமான ஜீவராசிகள் இந்த பூமியில் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எதற்கும் வழங்காத ஒரு கண்ணியத்தை, ஒரு மாண்பை, ஒரு மேன்மையை மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பதாக அல்லாஹ் திருமறை குரானிலே தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சமுதாயத்தவர்களை நாம் மேன்மை அடைய செய்திருக்கிறோம். அந்த மேன்மையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் படைத்த ஒட்டுமொத்தத்தையும் விட மனித சமுதாயத்தை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான். இதற்கு மிக பெரும் உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? வைகால ரப்புக்களில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே நான் ஒரு தலைமுறையை உருவாக்க போகிறேன், மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்று வானவர்கள் இருக்கக்கூடிய சபையில், ஷைத்தான்கள் இப்லீஸ் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் வானவர்கள் சொன்னார்கள், இறைவா, பூமியிலே குழப்பத்தை விளைவித்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த மனித சமுதாயத்தையா நீ படைக்கப் போகிறாய்? மனிதர்கள் குழப்பம் செய்பவர்கள், மனிதர்கள் இரத்தத்தை ஓட்டுபவர்கள், எதற்காக அவர்களை படைக்கிறாய்? உன்னை புகழ்வதற்கு, உன்னை குறைகள் அற்றவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தின் பெயரையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வானவர்களுக்கு மத்தியிலே அதை அல்லாஹ் எடுத்து காட்டி, உங்களுடைய கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்றினுடைய பெயரை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வானவர்கள் கைவிரித்து விட்டார்கள். இறைவான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து பேசினான். யாருடைய சபையில்? இந்த மனித சமுதாயத்தை யாருக்கு மத்தியில் அல்லாஹ் பெருமையாக பேசினான்? வானவர்கள் இருக்கக்கூடிய சபை, இப்லீஸ் இருக்கக்கூடிய சபை. இப்லீஸ் விரண்டு ஓடியதற்கான மிக பெரும் காரணம் அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்தினான் என்பதுதான். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக படைத்திருந்தாலும், அல்லாஹ் மனிதர்களை அறிவாற்றல் உடையவர்களாக படைத்திருந்தாலும், இதே மனிதர்களை பற்றி அல்லாஹ் சில வசனங்களின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். வஹுலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் என்பவன் பலவீனமானவன் தான். அவன் அறிவு வழங்கப்பட்டிருந்தாலும், ஆற்றல் வழங்கப்பட்டிருந்தாலும், மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களிடத்தில் குறைகள், பிழைகள் ஏற்படும். அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில வசனங்கள், இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் பதறுபவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் மனிதர்களை சிறப்பித்து ஒரு பக்கம், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் பிழைகளையும் அல்லாஹ் ஒரு பக்கம் பட்டியலிடுகிறார். மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு 6 அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களிடத்தில் பலவீனங்கள் ஏற்படும். இது அல்லாஹ் எழுதியிருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் மனிதர்களுக்கு ஆற்றலில் சிறந்தவர் என்று பிரகடனப்படுத்தினானோ, அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறான். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி நாம் கூறினோம், நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த சுவனத்திற்குள் நுழையுங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பியதை எல்லாம் அதில் அனுபவித்துக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, ஒரே ஒரு மரம் இருக்கிறது, அதை நெருங்கி விடாதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அதை நீங்கள் நெருங்கினீர்கள் என்றால் அநீதி இழைத்தவர்களில் ஒருவராக ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் ஆகிவிடுவீர்கள். நினைத்து பாருங்கள். அனைத்தின் பெயரையும் பொருளையும் ஆற்றலையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
சுவனத்திற்குள் அல்லாஹ் நுழைய சொன்னார். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட ஒரே ஒரு கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை நெருங்கி விடாதீர்கள். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு முஸ்லிம்கள் கடைபிடிப்பதை போன்ற சட்ட திட்டங்கள், பல்வேறு விதமான வழிமுறைகள் அன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரே ஒரு கட்டளை தான், மரத்தை நெருங்கக்கூடாது. சைத்தானுடைய சூழ்ச்சி, சைத்தானுடைய அந்த ஆர்வம், ஆசை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூண்டியது. மரத்தை நெருங்கினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹ். ஆதமும் ஹவ்வாவும் எதிலே இருந்தார்களோ அந்த சுவனச்சோலையில் இருந்து ஷைத்தான் அவர்களை சருகச் செய்தான். அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் இதுதான். மனிதர்கள் என்றால் ஆற்றல் உடையவர்கள் என்றாலும் மனிதர்களிடத்தில் பிழைகள், குறைகள் ஏற்படும். மனிதர்கள் தவறு செய்யத்தான் செய்வார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை புரிந்து மனிதர்களுடைய எண்ணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள். குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அனைவரும் யுஹ்திஉ பில் லைல் வன் நஹார், இரவிலும் செய்வார்கள் பகலிலும் செய்வார்கள். தவறுகள் என்பது, பிழைகள் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இயல்பாக அது நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு திட்டவட்டமாக அறிவிப்பு செய்கிறது. நினைத்து பாருங்கள், அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடிய, தூதரை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு தவறிலே ஈடுபடுகிறோம் என்றால், மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் முதலில் அந்த காரியத்தை செய்வதில் இருந்து விடுபட வேண்டும். ஒருவேளை அல்லாஹ் நாடி அந்த தவறை செய்து விட்டோமே ஆனால், அந்த ஒரு பாவ காரியத்திலே ஈடுபட்டோமே ஆனால் அடுத்து என்ன வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பல்வேறு விதமான முஸ்லிம்கள் தடம் புரளக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை செய்கிறோம், மார்க்கத்திற்கு ஹராமான முரணான ஒரு விஷயத்திலே ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறோம்? ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் செய்தது தவறுதான் என்று தெரிந்த பின்பும் கூட அதே தவறிலேயே மீண்டும் மீண்டும் நாம் நுழைவதற்கான காரணம் என்ன? சிந்தித்து பாருங்கள். ஒரு திரைப்படம் பார்க்கிறோம், தவறு என்று தெரிகிறது, மீண்டும் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்வதற்கு நம்மை வலியுறுத்தியது எது? ஒரு தியேட்டருக்கு போறோம், அதை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அந்த தவறிலே ஈடுபட செய்வது எதை? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எத்துணை நபர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்போம்? சிந்தித்து பாருங்கள். ஒரு தவறை செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் மீண்டும் அதே பாவத்தில் நாம் ஈடுபடுவோமா? ஒரு தவறை செய்கிறோம், மீண்டும் மீண்டும் அதே தவறிலேயே மூழ்கி கிடக்கிறோமே தவிர அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு என்ற விஷயத்தை இன்றைக்கு மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு என்றால் எது தெரியுமா? லில்லதீன யஅலமூன ஸுஅ பிஜஹாலத்தின், அறியாமல் ஒருவர் ஒரு தீய காரியத்தை செய்கிறார், சும்ம யதூபூன மின் கரீப், உடனடியாக அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவரை மன்னிப்பான். வகானல்லாஹு அலீமன் ஹகீமான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறார்? அறியாமல் தீய காரியம் செய்தீர்களே ஆனால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்னிப்பு கேளுங்கள். அப்படி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களை நிச்சயம் மன்னிப்பான். கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இருக்கிறோமா? ஒவ்வொரு முறை தவறிலே ஈடுபடும் பொழுதும் அந்த தவறை நினைத்து சந்தோஷப்படுகிறோமே தவிர அதே காரியத்தில் மீண்டும் ஈடுபடுகிறோமே தவிர அல்லாஹ்வை அழைத்து, இறைவா நான் தவறு செய்து விட்டேன், இறைவா நான் வரம்பு மீறி விட்டேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளில் யார் எனக்கு சோனத்தை தருவது? என்னுடைய பாவத்தை மன்னித்து விட இறைவா என்று இறைவனிடத்திலே மன்றாடி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். எத்துணை முறை பாவ மன்னிப்பு தேடுகிறோம்? ஒரு நாளைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன வரையறுக்க முடியுமா? காலையில் எழுந்தது முதல் இரவு கண்மூடுகின்ற வரை நம்முடைய சிந்தனையிலே பல பாவங்களை செய்கிறோம், நம்முடைய பார்வையிலே பல பாவங்களை செய்கிறோம்.
நம்முடைய நாவினால் பல பாவங்களை செய்கிறோம், நம்முடைய கரத்தாலும் கால்களாலும் பல பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமே. என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு முறை கேட்டிருப்போமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு நான் 70க்கும் மேற்பட்ட முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னொரு இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யார் இந்த நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, நீங்கள் எதற்காக இறைவனை இரவு முழுவதும் நின்று வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு தான் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சே, நீங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை கணக்கில் ஏற்ற மாட்டானே, அல்லாஹ் மன்னித்து விட்டால் நீங்கள் எதற்காக தொழுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்களே, ஆனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை எண்ணி பார்த்திட முடியுமா? நபி அவர்கள் கோபப்பட்டு பேசினார்கள், நபி அவர்கள் அவதூறு பேசினார்கள், நபி அவர்கள் ஆபாசமாக பேசினார்கள், நபி அவர்கள் பிற மனிதர்களை அடித்தார்கள், நபி அவர்கள் பிற மனிதர்களை கொலை செய்தார்கள், நபி அவர்கள் பிற மனிதர்களை பற்றி புறம் பேசினார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் சொல்ல முடியுமா? நபி அவர்கள் ஒரு தவறை செய்தால் அல்லாஹ் அதை படம் பிடித்து காட்டி விடுவான். கண் தெரியாத ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கு பதில் சலாம் கூற மறுத்தார்கள், கடுகடுத்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். தன்னுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை என்று தேரை தனக்கு ஹராம் என்றார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். உகது போர்க்களத்திலே தன்னுடைய தாடை உடைக்கப்பட்ட பொழுது இந்த நபியை சேதப்படுத்திய இந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்றார்கள். அல்லாஹ் கண்டித்து வசனங்களை இறக்கினான். எந்த தவறை நபி அவர்கள் செய்தாலும் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வெளிகாட்டி விடுவான், வெளிப்படுத்தி விடுவான். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறுகளில் சஹாபாக்கள் நபி அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்தார்கள். ஒரே ஒரு இடத்தில் கூட நபி அவர்களை பற்றி எந்த விதமான தவறான செய்தியும் வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட நபி ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவாரே, ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் என்ன நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை எடுத்தாலும் ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறிவிடத்தான் செய்கிறது. எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு விதமான பாவங்களில் விழுந்து விடத்தான் செய்கிறோம். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாவத்தை செய்கிறோமே தவிர பாவத்திற்கான பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே பெற்றுக் கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். மனிதர்கள் பாவம் செய்தால் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முதலில் ஒரு பாவத்தை செய்தோமே ஆனால் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தை செய்கிறோம், ஒரு பாவ காரியத்தில் ஈடுபடுகிறோம், அல்லாஹ்விடத்திலே குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மன்னிப்பான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறு சம்பவம் பரப்பப்படுகிறது. ஆயிஷா அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள், எல்லை மீறி விட்டார்கள், பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள் என்று ஒரு விஷயம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த மதீனாவும் பரவுகிறது. நபி அவர்கள் உட்பட ஆயிஷாவை சந்தேகப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது, நபி அவர்கள் உட்பட. நபி அவர்கள் ஆயிஷா அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ஆயிஷா, நீ தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி, நீ தவறு செய்திருந்தால் நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் திரும்பு. நீ தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என திருக்குரானின் மூலம் உன்னை நிரூபிப்பான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஆயிஷா அவர்களிடத்திலே ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதிய வைத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு சும்ம தாப, பிறகு அவர் மன்னிப்பு கேட்கிறார், தாபல்லாஹு அலைஹிம், அவர்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே சென்று, நீ குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ்தான் நிரூபிக்க முடியும். பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பு தேடு. எப்படி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தெரியுமா? ஒரு அடியார் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு
அவர் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அந்த மனிதரை மன்னிப்பான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்கள் சொன்ன விஷயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு தவறை செய்தால் அது கையும் களவுமாக பிடிபட்டால் கூட, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் கூட, இன்றைக்கு மழுப்பி விட்டு செல்வதை பார்க்கலாம். அது என்னுடைய குரல் இல்லை, அது என்னுடைய முகம் இல்லை, அது நானே இல்லை என்று சொல்லி அதை மழுப்பி விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறதே தவிர, தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மிக பெரும் பாக்கியத்தை, மன்னிப்பை வழங்குவதாக வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. ஒரு சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக், கேள்விப்பட்டிருப்போம், இஸ்லாத்திலே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டு வந்தார். என்ன காரியம்? விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே வந்தார். அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, நான் வரம்பு மீறி விட்டேன், ஒரு அந்நிய பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மாயிஸ் இப்னு மாலிக்கை ஆய்வு செய்ய சொன்னார்கள். அவர் குடித்திருக்கிறாரா, மது அருந்தி இருக்கிறாரா, அல்லது இவர் மனநல பாதிக்கப்பட்டவரா என்பதை ஆய்வு செய்யுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். 3 முறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விரட்டிவிட்ட பொழுதும் கூட மீண்டும் மீண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். நான் தான் செய்தேன் என்று வாக்குமூலம் அளிக்கிறார். அந்த மாயிஸ் இப்னு மாலிக்கை ஆய்வு செய்து அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த இரத்தம் ஒரு சஹாபியினுடைய முகத்திலே பட்ட பொழுது மாயிஸ் இப்னு மாலிக்கை ஏசினார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யாரை ஏசுகிறீர்கள்? மாயிஸ் இப்னு மாலிக்கினுடைய இரத்தம் உங்களுடைய முகத்திலே பட்டுவிட்டது என்று ஏசுகிறீர்களா? மாயிஸ் இப்னு மாலிக் செய்தது தவறுதான். அவர் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டார். இஸ்லாத்திலே கண்டிக்கப்பட்ட ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டார். ஆனால் மாயிஸ் இப்னு மாலிக் தேடிக்கொண்ட இந்த பாவ மன்னிப்பு என்பது 70 நபர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் சுவனத்திற்குள் நுழைவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், நாம் நம்முடைய குற்றத்தை யாரும் சொல்லாமல், யாரும் நம்மை பற்றி பேசாமல், நாம் இறைவனுக்கு அஞ்சி ஒப்புக்கொண்டு அந்த பாவத்திற்குண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டமையானால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்பதை மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. இந்த பாவ மன்னிப்பு இருக்குல்ல, அல்லாஹ்விடத்துல கையேந்தி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு தேடுவது, இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறாங்க? நாங்க இனிமேல் பாவமே செய்ய மாட்டோம், பாவத்திலேயே நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று ஒரு சமுதாயம் முடிவெடுத்தால், அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லவ்லம் துத்னிபு லதஹபல்லாஹு பிக்கும். பாவமே செய்ய மாட்டோம் என்று ஒரு சமுதாயம் இருந்தால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அழித்து விடுவார். வலஜாஅ பிகௌமி யுத்னிபூன், பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் சொல்ல வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? மனிதர்கள் என்றால் இயல்பாகவே பாவம் செய்வார்கள். அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் அவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பாவமே செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்தால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அகற்றிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்பார்கள். அவர்களை நான் நிச்சயம் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், பாவம் செய்யக்கூடிய அடியார்களை நோக்கி அல்லாஹ் சொல்ல வேண்டிய விஷயம், நீ பாவம் செய்தால் என்னிடத்தில் கையேந்து, நீ என்னிடத்தில் கையேந்துவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதிய வைத்தார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறார், வறண்ட ஒரு பாலைவனம். அந்த ஒட்டகத்திலே தனக்கு உண்டான உடையையும் உணவையும் எடுத்து அந்த மனிதன் பயணம் செய்கிறார். பயணம் செய்யக்கூடிய அந்த வேளையில்
களைப்பின் காரணமாக அந்த ஒரு மனிதன் தூக்கத்தை மேற்கொள்கிறான். ஒரு சின்ன தூக்கம் போடுறாரு, எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம். பாலைவனம், வறண்ட ஒரு பாலைவனம், தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, கொண்டு வந்த உடைகளும் உணவுகளும் அந்த ஒட்டகத்தோடு சென்று விட்டதை அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பயத்திலே உறைந்து போயிருப்பார். தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்தவராக இருப்பார். நம்முடைய இறுதி நிலை வந்து விட்டது என்பதை அந்த மனிதர் உணர்ந்திருப்பார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மறுபடியும் அந்த மனிதன் சிறு உறக்கம் போட்டு விட்டு எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகமும் உணவும் பானமும் அவரோடு இருக்கிறது. இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மனிதர் எப்படி சந்தோஷப்படுவார்? மரணத்தினுடைய அந்த இறுதிக்கு, மரண தருவாய்க்கு சென்று வந்த அந்த மனிதன் எவ்வாறு சந்தோஷப்படுவானோ அதை விட இன்னும் அதிகமாக அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் தன் பக்கம் மீண்டு வரும் பொழுது, தன்னை வணங்கி வரும் பொழுது அல்லாஹ் அவர்களை நோக்கி சந்தோஷப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பை நேசிக்கிறான். நினைத்து பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் இருந்து மனிதர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அருட்கொடை. இந்த பாவ மன்னிப்பு இல்லை என்றால் மனிதர்களாகி நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான், நாளைக்கு மறுமையில் 2 நிலை மனிதர்களுக்கு ஏற்படும். ஒன்னு சொர்க்கம், ஒன்னு நரகம். இறைவனை நம்பி நல்ல அமல்களை செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்ற அடியார்கள் சுவனத்திற்குள் நுழைவார்கள். இறைவனுக்கு பயப்படாமல், இறைவனை நம்பாமல், இறைவனை வணங்காமல் பாவத்திலேயே மீண்டு கிடக்கக்கூடிய மக்கள் நரகத்திற்குள் நுழைவார்கள். அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பை நமக்கு வழங்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மன்னிப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே நம்முடைய நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். என்னதான் அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும், அல்லாஹ்வை தொழுது இருந்தாலும், அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருந்தாலும், பூமியில் வாழும் காலகட்டத்தில் பாவங்களை எக்கச்சக்கமாக செய்து பாவங்களிலேயே தன்னுடைய நேரத்தை செலவிட்டு அதற்குண்டான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இறைவனை சந்தித்தோம் என்றால் இறைவன் நமக்கு எப்படி சுவனத்தை தருவான்? முஸ்லிம்களுடைய ஆசை எது? சுவனத்துக்கு போகணும், சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஆசையா? நம்முடைய ஆசை என்ன? நரகத்திற்கு செல்லாமல் சுவனத்திற்குள் நுழைய வேண்டும். நரகத்திற்குள் எட்டி கூட பார்க்காமல் டைரக்டா சுவனத்திற்குள் நுழைய வேண்டும், அதுதான் நம்முடைய ஆசை. அப்படி நேரடியாக சுவனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நேரடியாக சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த அருட்கொடை, மிக பிரம்மாண்டமான அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுவை அஞ்சி, தான் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ் மனிதர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், ஒரு அடியான் தவறு செய்தால் அந்த தவறிலிருந்து அவன் மீண்டு அல்லாஹுவின் பக்கம் வரும் பொழுது அல்லாஹ் அதை சந்தோஷத்துடன், மன நிம்மதியுடன் அல்லாஹ் அந்த மனிதரை ஆற தழுவி அந்த மனிதருக்கு மன்னிப்பு வழங்குவதாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் புறத்தில் இருந்து மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக, மன்னிப்பு கேட்டவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அருட்கொடை. இந்த பாவ மன்னிப்பு என்பது இந்த பூமியிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட யாராக இருந்தாலும் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹுவிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டோமேயானால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை நிச்சயம் வழங்குவான் என்பதை நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழங்கப்படாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். யார் என்று சொன்னால், இறைவனை நம்பாமல் முஷ்ரிக்கீன்களாக
ஏகத்துவத்தை அல்லாமல் காஃபிர்களாக இருக்கக்கூடிய மக்கள், ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடிய முஸ்ரிக்கீன்கள், இவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு என்பது நிச்சயம் கிடைக்காது என்பதை அல்லாஹ் திருமறை குரானின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுவை நம்பாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டு ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்ற பெயரில் அவுலியாக்களையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவிற்கு இணையாக பல கடவுள்களையும் எடுத்துக்கொண்ட அந்த மனிதர்களுக்கும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்கள் திருந்தாத வரை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால் நயவஞ்சகர்கள். இஸ்லாத்தில் இருப்பது போன்று இருந்து கொண்டு மாற்று மதத்தவர்களுக்கும் சப்போர்ட் செய்யக்கூடிய, ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபிகளாருடைய காலத்திலே இருந்தார்கள். இஸ்லாத்திலும் இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய போர்வையில் இருந்து கொண்டு காப்பீர்களாக வாழ்ந்த மக்கள், இவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து எந்த விதமான பாவ மன்னிப்பும் அல்லாஹ் வழங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த இரண்டு சாரார்களை, மூன்று சாரார்களை, இந்த காஃபீர்கள், முஷ்ரிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், இந்த மூன்று சாரார்களையும் தடுத்து ஒரு முஸ்லிமான அடியானுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் நிச்சயம் நமக்கு மன்னிப்பு வழங்குவான். ஆனால் ஒரு சாராரை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், ததுரூனமல் முஃப்லிஸ், சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல் முஃப்லிசு ஃபீனா மன்லா திர்ஹம் வலாஹு மத்தா, யாரிடத்திலே பொருளாதாரம் இல்லையோ, யாரிடத்திலே திர்ஹம் தீனார் இல்லையோ, இவன் தான் திவாலாகி போனவன் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவன் திவாலாகி போனவன் மூடன் அல்ல, என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவன், ஒண்ணுமே இல்லாமல் போனவன் யார் தெரியுமா? நாளைக்கு மறுமை நாளில் ஒரு மனிதர் தொழுகைகளை கொண்டும் நோன்புகளை கொண்டும் ஹஜ்ஜுகளை கொண்டும் தர்மங்களை கொண்டும் தான் செய்த ஒவ்வொரு நல்லறங்களை கொண்டும் ஒரு மனிதர் மறுமை நாளில் மூடை மூடைகளாக நன்மைகளை இழுத்து வருவார். இந்த மனிதர் வந்து நிற்கும் பொழுது இந்த மனிதரை குறித்து சில மனிதர்கள் வருவார்கள், இறைவா, பூமியிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இவர் எனக்கு துரோகம் செய்தார், இவர் எனக்கு அநீதி இழைத்தார், இவர் என்னை திட்டினார், இவர் என்னை பற்றி புறம் பேசினார் என்று சில மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவரிடத்தில் இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் உட்பட அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் அப்படியே எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு கொடுப்பான். மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்தது போக இந்த மனிதனிடத்தில் எதுவுமே இருக்காது. மூடை மூடைகளாக நன்மைகளை கொண்டு வந்த மனிதன் ஒன்றுமே இல்லாமல் நிற்பான். இன்னும் மனிதர்கள் வருவார்கள், இன்னும் மனிதர்கள் இவனை பற்றி குறை சொல்வார்கள். நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் இவர் என்னை புறம் பேசினார், அடித்தார், துன்புறுத்தினார். இவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ் இந்த மனிதன் மீது போடுவான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இறுதியிலே இந்த மனிதனை தூக்கி அல்லாஹ் நரகத்திலே போடுவான். இவனை விட ஒரு முட்டாள், இவனை விட ஒரு முஃப்லிஸ், திவாலாகி போனவன் இந்த பூமியிலேயே கிடையாது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்த அந்த பாடத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கையோடு ஏற்றிருக்கிறோம், நபி அவர்களை தூதர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பல்வேறு விதமான தொழுகைகளையும் நோன்புகளையும் தான தர்மங்களையும் செய்து நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த மனிதரை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பிறருக்கு ஒரு பாவம் செய்கிறாரோ, பிறருக்கு ஒரு துரோகம் செய்கிறாரோ, அந்த மனிதர் அவரை மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த மனிதருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ் எப்பேற்பட்ட பாவத்தை செய்து அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றாலும் அல்லாஹ் மன்னிப்பான் நாடினால். ஆனால் பிற மனிதர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி விட்டோமே ஆனால், பிற மனிதர்களுடைய மான விஷயத்தில் விளையாடி விட்டோமே ஆனால் அல்லாஹ் அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹுவின் புறத்தில் இருந்து மன்னிப்பு கிடைக்காது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள். அப்படி ஒரு மனிதர் நாளைக்கு மறுமையிலே வந்து நின்றால் அவன் தான் திவாலாகி போனவன். இன்னும் தொழுது நோன்பு வச்சு ஜக்காத் செஞ்சு என்ன பிரயோஜனம்?
பிற மனிதர்களுடைய விஷயத்தில் இன்றைக்கு நினைத்து பாருங்கள். ஐவேளை தொழுகக்கூடிய முஸ்லிம்கள், நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லிம்கள், தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு பிற மனிதர்களுடைய விஷயத்தில் பேண வேண்டிய விஷயங்களில் இன்றைக்கு கோட்டை விட்டு நிற்கிறோமா இல்லையா? மிகவும் சர்வ சாதாரணமாக அடுத்தவரை பற்றி புறம் பேசி விடுகிறோம். மிகவும் சர்வ சாதாரணமாக பிறரை பற்றி அவதூறு பேசி விடுகிறோம். பிறரை அடித்து விடுகிறோம், துன்பப்படுத்துகிறோம், நோவினைப்படுத்துகிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் நீங்கள் செய்து நீ தொழுது என்ன பிரயோஜனம்? நீ நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ ஜக்காத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ என்ன நல்ல அமல்களை செய்தாலும் சரி, நாளைக்கு மறுமையிலே மனிதர்கள் வருவார்கள். உன்னை இறைவா இவர் என்னை அடித்தார், துன்புறுத்தினார் என்று உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் வாரி சுருட்டி விட்டு செல்வார்கள். நீ நாளைக்கு மறுமையிலே நரகத்திற்குள் நுழைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் மிகவும் அலட்சியமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நல்ல அமல்கள் செஞ்சா போதும், சுவனத்துக்கு போயிடலாம். ஆமாம், நல்ல அமல்கள் செய்தால் சுவனத்திற்குள் நுழையலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்களே, பிறர்களுடைய விஷயத்தில், பிற நபர்களுடைய விஷயத்தில் பேண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் பேணவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் இந்த திவாலாகி போனவனுடைய நிலைமைதான் நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து நாம் செய்கிறோம். எத்தனையோ நல்லமல்கள் செய்கிறோம், பாவம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, யாருக்காவது நான் வரம்பு மீறி இருந்தால், யாரிடத்திலாவது நான் புறம் பேசி இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பண்பை ஏற்படுத்தி, என்னை யாராவது அவதூறு பேசி இருந்தால், புறம் பேசி இருந்தால், என்னை துன்பப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிம்களும் சபதம் எடுங்கள். தனக்கு செய்த பாவங்களை பிறருக்காக மன்னியுங்கள். நீங்கள் பிறருக்காக செய்ததை அல்லாஹ் நமக்கு மன்னிக்க கூடும் என்று கூறிக்கொண்டு பிறர் விஷயத்தில் பேண வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையில் பேணுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.